அன்பான சகோதரர்களே, தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தைரியமாய் இந்த காரியத்தை குறித்து எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 காரியமாக கொடுக்கப்படுகிறது. வசனத்தை வாசிக்கிறோம். முதலாவது, நாம் இரக்கத்தை பெறவும், 1, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், 2, 3, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இந்த 3 காரியத்தில் முதலாவது, தேவனுடைய இரக்கம் என்னவென்று காண்போம். தேவனுடைய இரக்கம்னா என்ன, அதனுடைய என்ன காரியம்? இங்கே பார்த்தீங்கன்னா லூக்கா அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி தேவனிடத்தில் கேட்கிறார். நம்ம ஆண்டவரை இயேசுகிறதுல, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. அதாவது இந்த குஷ்டரோகியை தொட்டாலே தீட்டு. அதனால் பழைய ஏற்பாடுபடி அந்த குஷ்டரோகியை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவர் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கணும். ஆனால் அடுத்த வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய கையை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அந்த நொடி பொழுதிலே அவன் சுத்தமானார். இதுதான் பாருங்க, இதுதான் இரக்கம். ஏனென்றால் அருவருக்கு கூடியவனும் தீட்டானவனின் அவன் மீது இரக்கம். இந்த இரக்கத்திற்கு காரியம் பார்த்தீங்கன்னா அநேகம் சொல்லலாம். ஆனாலும் இந்த ஒரு காரியமாக, இதுதான் இரக்கத்தினுடைய காரியமா. ஒரு மனுஷனுடைய அவனுடைய காரியங்கள், அவனுடைய எந்த காரியத்தை அவர் பார்க்க மாட்டார். என்னன்னா, அவன் மேலே ஒரு ஸ்மெல்லு வந்தாலும் சரி, அவன் பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மோசமான ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி, எதையுமே தேவன் பார்க்க மாட்டார். அவன் மீது இரக்கம் கொள்வார். அப்படி இரக்கம் பட்டதுனால தான் இனி நாமளும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். 2வது காரியமாக பார்த்தீங்கன்னா, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். ஏற்ற சமயம், நீங்களும் நானும் கேட்கிற எல்லோருமே இயேசு கிறிஸ்துவுடைய அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாடே உலகத்தில் நாம் இருக்கும்போது அநேக பாவமான செயலை செய்து கொண்டிருந்தோம். அந்த எதையுமே தேவன் பார்க்கல, எதையுமே அவர் பார்க்கல. நம்முடைய பின்னான காரியத்தை எதையும் பார்க்காம தேவன் நம்ம மேலே ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவும். நமக்கு எத்தனையோ காலங்கள் பொறுத்து தான், பல வருடங்கள் பொறுத்து தான் நாம் அந்த கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபை என்ன சகாயம் செய்த தேவன் சகாயம் செய்தார் நமக்காக. என்னவென்றால், நம்முடைய எந்த குற்றமான காரியத்தை அவர் நோக்காமல் நம்மை கிருபையினாலே நம்ம அடைத்ததுனால தான் இன்னைக்கு அந்த பாவமான செயலை செய்து கொண்டது. நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம மாறணும், நம்ம சுயமாக மாறணுமா? ஒரு நாளும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த வேளையிலும் சரி, நமக்கு உள்ளான இந்த மாற்றங்கள் எப்படி எதன் மூலியமாக வந்தது என்றால், நமக்குள்ளாக ஒரு கிருபையின் மூலமாக தான் நமக்கு கிடைச்சது. இந்த நொடியிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆவியானவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னுமாக என்னிடத்தில் பாவம் உண்டு, நான் செய்கிற காரியம் இந்த வருத்தத்தோடு இருந்துக்கிட்டே நான் பரலோகத்து போவனா போக மாட்டேனா, அந்த எண்ணமெல்லாம் எதுவுமே அல்லாமல் ஒரே காரியம், அவர் நம்முடைய காரியத்தெல்லாம் கண்டுதான் சகாயம் செய்து தான், அவர் கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டதே. அன்னைக்கு நமக்கு அந்த கிடைச்ச அந்த ரட்சிப்பு தான் இந்த வேளையிலும் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்குது. இதுலேருந்து நமக்கு எந்த அவிவிசுவாசமான காரியம் வரக்கூடாது. இப்போ 3வது வார்த்தை பார்த்தீங்கன்னா, தைரியமாக கிருபாசன அண்டையிலே சேர கடவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோசே கிட்ட சொல்கிறாரு, உன் சகோதரனாகிய ஆரோனை கிருபாசன அண்டையில் வரும்போது பரிசுத்தமாகவும் இருக்கணும், ஆனால் தேவையற்ற நேரத்தில் உள்ளே வரக்கூடாது, அனாவசியமாக அதுக்குள்ளே வரக்கூடாது. இங்கே எல்லாம் அங்கே கட்டுப்பாடுகள் இருந்தது, அதனால் அங்கே பயம் இருந்தது. அந்த காரியத்துக்கு உள்ள மகா பரிசுத்த தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அங்கு பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் வரலாம்,
ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அங்கே கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் இந்த பரலோகமாக இங்கே கிருபாசன அண்டை பார்த்தீங்கன்னா பரலோகத்துடைய மாடல். தைரியமாய் கிருபாசன அண்டையிலே சேரக்கடுவோம், நமக்கு எந்த ஒரு குற்ற உணர்வு அல்லாமல். ஏனென்றால் அங்கு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் இருந்தாங்க. இங்கே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். இதுக்கு உள்ள வர்றதுக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள வருவதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும். இங்கே பார்த்தீங்கன்னா பாவம் செய்தவர்களும் சரி பாவியாக எண்ண மாட்டார். அவன் அருவருக்கு கூடியவனாக இருந்தாலும் அவனை அருவருக்கு கூடியவனாக பார்க்க மாட்டார். எல்லாவற்றிலிருந்தும் இரக்கம் செய்கிற தேவன். அதனால தான் பரலோகத்துக்குள்ளான காரியத்தில் அவர் வருகையின் போது நான் ஒருவேளை விடுபட்டு போயிடுவேனோ, ஒருவேளை அவர் வரும்போது நான் அறியாமல் தூங்கிட்டு இருப்பேனோ, அதெல்லாம் எந்த காரியமும் அல்ல. ஒரே விசுவாசம், கிருபாசன அண்டையில் சேர கடவோம் தைரியமா. இப்பவும் ஆவியான உலர்த்துகிற காரியம் என்னவென்றால், பாவம் 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 என்று நீதான் சொல்லிக் கொள்கிறாய் தவிர உன்னுடைய பாவத்தை குறித்து அல்ல. உன்னை மீட்டெடுக்க தான் வந்திருக்கிறாரு. அந்த வார்த்தை தான் ஆவியான நம்மளை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, அப்போ என்னன்னா நம்ம கிருபாசன அண்டை என்ற அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு எந்தவித காரியமும் இல்லை. நம்மளை குற்றமாக மாத்திரம் எண்ணாமல் எல்லாவற்றையும் அவ்வளோ பாவம் செய்து கொண்டிருந்த நான் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக இப்பொழுது என்னை முழுவதுமாக பரிசுத்தமாக்கி கொண்டிருப்பதும் ஆக்கினதும் எல்லாமே எனக்குள்ளாக அவர் என் மீது வைத்த ஈவு. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்களோ அப்பொழுதே முத்திரை குத்தப்பட்டீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள் என்றும் நீதிமான்கள் என்றும். அந்த ஒரே விசுவாசத்தில் தான் நாம் வளருவோம். அந்த விசுவாசம்தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும். சரி, இந்த நாளில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.